ராமேஸ்வரம் அருகே தொடர் மழையின் காரணமாக குடியிருப்புகளை மழை நீர் சூழ்ந்திருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கார்த்திக் இணைகிறார். கார்த்திக், எத்தனை குடியிருப்புகளை மழை நீர் சூழ்ந்திருக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கு? அங்க இருக்கக்கூடிய மக்கள் என்ன சொல்றாங்க? இந்த டிட்டோ புயலின் காரணமா பாத்தீங்கன்னா ராமேஸ்வரத்துல பாத்தீங்கன்னா கனமழையானது கொட்டி தீர்த்தது. ராமேஸ்வரத்தில் கடந்த 3 நாட்களாக அந்த இடைவிடாமல் கனமழை கொட்டி தீர்த்தது. இதன் காரணமாக ராமேஸ்வரம் தாழ்வான பல்வேறு பகுதிகளில் மழைநீர் தேங்கி இருக்கிறது. குறிப்பா சொல்ல வேண்டும் என்றால் ராமேஸ்வரம் பகுதியான அந்த அமிர்தபுரம் பகுதியில் 50க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வராங்க. இதில் பாத்தீங்கன்னா அந்த 3 நாள் பெய்த கனமழையின் காரணமா 50க்கும் மேற்பட்ட வீடுகளை சுற்றி மழைநீர் தேங்கி இருக்கு. இதன் காரணமா அப்பகுதி மக்கள் வசிக்க முடியாத சூழ்நிலை இருக்கு. மேலும் பாத்தீங்கன்னா ஏராளமான குடும்பம் அங்கிருந்து உறவினர் வீடுக்கு தான் போயிட்டாங்க. நகராட்சி நிர்வாகம் மழைநீரை அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுத்தாலும் மழைநீர் அதிக அளவு கிடப்பதன் காரணமா மழைநீரை அகற்ற முடியாத சூழ்நிலை இருக்கு. இதன் காரணமா பாத்தீங்கன்னா இரவு நேரங்கள்ல விஷப்பூச்சிகள்லாம் வருது. எனவே அந்த மழைநீரை அகற்ற வேண்டும் என்பதே அப்பகுதி மக்களின் கோரிக்கையா இருக்கு. தகவல்களுக்கு நன்றி கார்த்திக். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.